அம்மா தாயே, பிரியா பிரியான்னு பிசாசன் பின்னால வந்து கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ஒரே கஜபஜகஜாவா பண்ணுது. எப்படியோ கோயிலுக்குள்ள பத்திரமா வந்துட்டேன். அந்த பிசாசு உள்ளே வந்துருமா நம்ம? இந்த கோதண்டத்தை காப்பா தாயே, உன்னை கும்பிடுறேன், மரமா ஒழிச்சுக்கிறேன், தப்பா நினைக்காத தாயே. அம்மா அன்னபூர்ணேஸ்வரி, பதவி வெறியினால் அந்த குணசீலனுடன் என் திருமணத்தை முடிக்க பார்க்கிறாளேன் அம்மா. அப்படி செய்வது எனக்கு இஷ்டமில்லை அம்மா. உன் இஷ்டப்படி நான் எவனையும் மணந்து கொள்வேன், சந்தோஷமாகவும் வாழ்வேன். அதை விட்டு அந்த குணசீலனை மட்டும் நான் மணந்து கொள்ள மாட்டேன். பக்த லலிதா, உன் மனதை அறிந்தோம். அன்னபூர்ணேஸ்வரி, அழகுமிக்க ஆண்மையாளனை, அறிவுமிக்க நேர்மையாளனை உனக்கு புருஷனாக தருகிறேன். யாருவர்? எங்கிருக்கிறார் தாயே? இந்த ஊருக்கு வடக்கேயுள்ள ஒரு தோட்டத்தில் ஒரு மரத்தின் மீது உட்கார்ந்திருப்பான். அவன் பெயர் கோதண்டம். அவன் இல்லை என்றால் நீ தண்டம். நிஜம்தானா தாயே? அம்மன் குரல், நானே சொல்கிறேன், அப்படி கேட்கிறாயே? ஐயோ, தப்பு தாயே, தப்புதான். இங்கிருந்து போய் அந்த கோதண்டத்தை சந்தித்து முகூர்த்தம் வைக்க சொல். போ. ஆகட்டும் தாயே, உத்தரவு தாருங்கள். தாயே, நானும் நீ பெத்து போடுதல ஒண்ணு கொண்டாடிக்காகத்தான் நான் குரல பேசினேன். கோவிச்சு கூடாது. வரேன் தாயே. அன்னபூர்ணேஸ்வரி, அன்னபூர்ணேஸ்வரி, அன்னபூர்ணேஸ்வரி. அவர் எங்க இருக்காரோ? எந்த மரத்து மேல இருக்காரோ? இங்க இருக்கீங்களா? வாங்க. அப்படியா? மாதா அன்னபூர்ணேஸ்வரி, காட்டிலே இருக்கும் ஒரு கட்டை இருப்பிச்சான என்னை கல்யாணம் செய்து கொள் என்று சொல்வது நியாயமே இல்லை. சரி 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 சரி, இறைவனே கல்யாணம் செய்து கொண்டார் என்றால் நான் தட்டவே கூடாது. மாதா, நான் மட்டும் அந்த பொண்ணு நடக்க மாட்டேன். வேணாம் வேணாம், நானே வந்துட்டேன். வந்துட்டியா? யார் நீ? இப்ப உங்க காதல சொன்ன கடவுள் தான் எனக்கு கோவில்ல உங்களை பத்தி சொன்னாரு. என்ன சொன்னாரு? வெக்கமா இருக்கு. வெக்கம் தானே காதலுக்கு விவகாரம். மன்னிச்சிடுங்க, உங்களையே கல்யாணம் பண்ணிக்கணும். கஜா எனக்கு கூட அப்படித்தான் சொன்னாரு. பெண்ணே, அப்புறம் வேற எதுவும் சொல்லலையா? சொல்லலையே, என்ன சொல்லுங்க? ஒண்ணும் இல்ல, எங்க குருபத்தினி என்ன ஒரு வேலைக்கு அனுப்பினாங்க. அது எப்ப முடியுமோ தெரியாது. அது முடிஞ்ச அப்புறம் கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு உங்ககிட்ட சொல்லலையா? சொல்லவே இல்லையா? தெய்வத்து கூட மறந்து போயிடுது. தெய்வத்துக்கு எத்தனோ வேலை இருக்குல்ல. ஆமா சுவாமி, நான் தான் உங்க வேலையை முடிச்சுக்கிட்டு வர்ற வரைக்கும் நான் உங்களுக்காகவே காத்துக்கிட்டு இருப்பேன். நான் உங்களை தான் பண்ணிக்குவேன். விட்டேன்னு சொல்லு. விட்டேன், உங்க பண்ணுட்டேன் நானே. தேவி, ஆமா, தேடுங்க, தேடிக்கிட்டு வர்றாங்க. நான் வர்றேன். லலிதா, நம்ம திரும்ப விஷயம் என் வேலை முடியற வரைக்கும் வயசுன்னு வச்சுக்க. குருநாதன் சொன்னது இல்லாம ஆசிரமத்துக்கு போகுது. அப்படி அவர்கள் எங்க போறார்களோ? மந்திரதனம் போயா வதண்டம். நான் காண்பது கனவல்லவே. என்னாச்சு கஜபஜகஜா? நீ நம்ம கஜபஜகஜாதா? அப்போ குருநாதனோட வெளியே போறவன் இப்ப திரும்பி வரிய. ஆமா, குருநாதனும் மாத்தாமனும் எங்க? குருபத்தினி உனக்கா வழி மேல வீடு வச்சு காத்திருக்காங்க. பகவானே, கேட்க கொடுமையான இந்த செய்தியை கேட்பதற்குத்தானா நான் இத்தனை நாளும் காத்திருந்தேன். அவர் எதிர்பாராத வகையில் பாவியின் கைக்கு பலியாகிவிட்டார். இது மாதிரி சம்பவம் இனிமேலும் நிகழக்கூடாது. சுனந்தா, திறமை மிக்க நீ அந்த மார்த்தாண்டனை வீழ்த்தி உன் குருநாதன் ஆத்மாவுக்கு அமைதியை கொடு. ஆகட்டும் அம்மா. சுனந்தா, ஏதாவது விபரீதம் நடந்து அற்புதமான ஒரு சாஸ்திரம் தவறான இடத்திற்கு போய்விடக் கூடாது என்று தொலைநோக்குடன் அந்த சாஸ்திரத்தை 2 பாகங்களாக பிரித்து எழுதினார் உன் குருநாதர். முதல் பகுதியை திரும்பி படித்தால் மூல அர்த்தமும், பிற்பகுதியை திருப்பி படித்தால் முதல் விளக்கமும் தெரிந்துவிடும். சுனந்தா,
தெற்கு திசையில் உள்ள ஆலமரத்தடியில் இரண்டாவது பாகம் மறைத்து வைத்திருக்கிறது. அதை நீ எடுத்துக்கொண்டு திரும்ப முதல் பாகத்தை படித்து அர்த்தம் புரிந்து கொண்டு அதன் பிறகு இரண்டாவது பாகத்தை படி. அந்த மந்திரவித்தின் சக்தியால் கொடியவனான அந்த மார்த்தாண்டனை கொன்றுவிடு. இதுவே